ஓகே ஓகே பாப்பா புடிச்சுக்கோ ஏய் ஜாலி ஓகே ஓகே போங்கப்பா போங்கப்பா அப்படியே அந்த வீடு அந்த ஓகே கார்த்தினா நீ மட்டும் தான் நல்லா படிக்கிறீங்களா நல்லா படிக்கிறேனா ஸ்கூலுக்கு போறீங்களா பேனா கொடுப்பா பேனா கொடு பேனா கொடு பேனா சாக்லேட் ஓகே நல்லா படிக்கணும் சரியா படிப்பியா பேர் உங்க பேரு பேர் சொல்லு ஸ்ரீநித்யா லெஜெண்ட் அங்கிள் சொல்லு பாப்பா லெஜெண்ட் அங்கிள் சொல்லு லெஜெண்ட் அங்கிள் நீங்க நல்லா இருக்கணும் சொல்லு ஓகே கை தட்டணும் இப்ப தட்டாதீங்கடா கையே தம்பி உன் பேர் என்ன உங்க பேர் என்ன ரித்விக் உங்க பேர் என்ன உங்க பேரு ஏய் தம்மே சொல்றா வெரி குட் வெரி குட் லெஜெண்ட் அங்கிள் சொல்லுங்க லெஜெண்ட் அங்கிள் ஓகே சூப்பர் ஒரு பையன் ஒரு பையன் எடுத்து நான் கூட சேர்ந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அந்த பக்கமே போடு ரிப்பன் கொடுங்க வாட்டர் பாட்டில் கொடுங்க ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுங்க ரிப்பன் கொடுங்க ரிப்பன் வெள்ளை ரிப்பனு பிரிச்சு வைங்கப்பா ரெண்டு ஏய் Black ஒன்னு ஒயிட் ஒன்னு ரெண்டு இந்தாங்க பாப்பா நல்லா படிக்கணும் ஓகே ஓகே நல்லா படிக்கணும் சரியா இன்று லெஜெண்ட் அவர்களின் ரசிகர் மன்றம் சார்பாக மாநில செயலாளர் சுதாகர் துணை செயலாளர் ஹைட்டு சுரேஷ் அவர்களுடைய தலைமையில் இன்று சைதாப்பேட்டையில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு உதவும் வகையில் ஸ்கூல் பேகு நோட் புக்கு தலையில் கட்டுற ரிப்பனு பென்சில் பேனா வாட்டர் பாட்டில் ஜாமெட்ரி பாக்ஸ் ஷூவோட சாக்ஸு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேருக்கு கொடுத்துருக்கோம். எதற்காக என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜெண்ட் அவர்கள் இன்றும் ஏழை மக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு உதவும் நோக்கத்தில் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி, நாளை ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு ஏன்னா ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேகு அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே கொடுத்தோம்னாக்கா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்கள் அடுத்தவங்களை பார்த்து அடரா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக் இல்லையே, நமக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் பேனா இல்லையேன்னு சொல்லி இயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் புரட்சி தலைவர் பாதையில் வரும் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜெண்ட் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அதே மாதிரி இன்று கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார் அவர்கள் குழந்தைகளோட நலன் கருதி, மாணவ மாணவிகளோட நலன் கருதி ஸ்கூல் வந்து இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தள்ளி போடும் அப்படின்ட்டு ஒரு வாரம் தள்ளி வைத்து நாளை ஜூன் 4ஆம் தேதி திறக்கிறார். அதனால் மாணவ மாணவிகள் மீது அக்கறை கொண்டுள்ள கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சாருக்கு இந்த நேரத்தில் லெஜெண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அது மட்டும் இல்ல, பொதுவாகவே இந்த ஸ்கூல் பசங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னு பார்த்தாங்க எல்லாரும் பேகு நோட் புக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் லெஜெண்ட் அவர்கள் அவர்களுடைய பாதம் நோகக்கூடாது என்பதற்காக ஸ்கூல் ஷூ கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தலையில கட்டுற ரிப்பன் அது பார்த்தீங்கன்னா 2 கலர் போடுவாங்க, கருப்பு கலரும் போடுவாங்க, வெள்ளை கலரும் போடுவாங்க. அந்த 2 ரிப்பனுமே கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, மாணவ மாணவிகள் மீது லெஜெண்ட் அவர்கள் எவ்வளவு ஒரு அக்கறை கொண்டுள்ளார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று.
அதே மாதிரி இன்னைக்கு மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த சுதாகரும் சுரேஷ் அவர்களும் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் படிப்பு செலவுக்கோ இல்ல மற்றபடி மருத்துவ உதவிக்கோ எதுவாக இருந்தாலும் லெஜண்ட் ரசிகர் மன்றம் முதலில் வந்து நிற்கும். அப்படி ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் இந்த லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவரும். இந்த நேரத்தில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். லெஜண்ட் ரசிகர் மன்ற சார்பாக படிக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு பேக்கு நோட்டு புக்கு அவங்க ஸ்கூல் பொருளுமே இன்னைக்கு நம்ம ரசிகர் மன்ற சார்பாக தலைவருடைய நோக்கம் வந்து கல்வி தான் முக்கியம். கல்வி வந்து அவசியம். கல்வி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. கல்வி இல்லைன்னா பண்ண முடியாது. ஒரு இதுவுமே தெரியாது. படிப்பு தான். அதே மாதிரி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய பெருந்தலைவர் ஐயாவுடைய காமராஜர் ஐயாவுடைய வழியை பின்பற்றக்கூடிய தலைவர். அதனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எங்களுடைய தலைவர் வந்து ஒரு 500 குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஃபீஸு கட்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க படிப்பு. அதனால இன்றைக்கு வந்து சைதாப்பேட்டையில் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு பேக் இல்லை, அவங்களுக்கு வந்து புத்தகம் இல்லை அப்படின்னு எல்லாமே தலைவருக்கு சொல்லி சைதாப்பேட்டை ஏரியாவுக்கு ரசிகர் மன்ற சார்பாக நோட்டு புக்கு எல்லாமே வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய நோக்கம் என்னன்னா உதவி இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணணும். ஒரு ஏழை எளிய 6 வந்தாலும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் தான் எங்களுடைய தலைவருடைய நோக்கம்.